இந்த வாழ்க்கை எனக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குது. ஆமா, நான் அம்மா ஆக போறேன். இனிமேல் சினிமாவுக்கு பிரேக் அப்படின்னு சமந்தா அவங்களே இந்த உண்மைய சொல்லியிருக்காங்க. நடிகை சமந்தா அவங்களுடைய நடிப்புல வெளியான எங்கள் தங்கம் படம் தமிழ்ல நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதே வேளையில இந்த படம் தெலுங்கிலும் வெளியாகி அங்கிருக்க ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வருது. பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய அளவுல வசூல குவிச்சு சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கு. மிக குறைஞ்ச பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் இப்ப விஸ்வரூப வெற்றி பெற்றிருக்கிறதுனால நடிகை சமந்தா அவங்களுக்கு பெரிய அளவுல லாபத்தை தேடி தந்திருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து ரசிகர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற வகையில ஒரு விழா நடந்துச்சுங்க. அதுல சமந்தா அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அதுல தான் கர்ப்பமா இருக்கிற மகிழ்ச்சியான செய்தியா அதிகாரப்பூர்வமா அவங்களும் சொன்னாங்க. தன்னோட கர்ப்ப காலத்தை ஆரோக்கியமா கழிக்க விரும்புறாங்களாம். அது மட்டும் இல்லாம மறுபடியும் படங்கள்ல நடிக்கிறதுல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்க போறாங்களாம். சமந்தா அவங்களோட இந்த திடீர் அறிவிப்பு ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. நிறைய பேர் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சமந்தா அவங்க முதல் திருமணம் ரொம்ப ஆசையா அந்த திருமணம் பண்ணி அம்மா ஆகணுங்கிறது என்னோட ஆசைன்னு முன்னாடியே சொல்லி இருந்தாங்க. இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மீதும் ரசிகர்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நாக சைதன்யா அவரு பிரிஞ்சு சோபிதா அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு. சமந்தா அவங்க ரொம்பவே உடைஞ்சு போய் தனிமையில இருந்தாங்க. சமந்தா அவங்க இதுல இருந்து மீண்டு வரணும். சமந்தா அவங்க இதுல துவண்டு போக கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கை மீது ரசிகர்கள் கவனம் செலுத்தி வந்ததுனால அவங்களோட பல சவால்களை பார்த்தாங்க. வாழ்க்கையில எத்தனை விஷயங்களை இந்த மாதிரி ஒரு பெண்ணு கடந்து வர முடியும், நீங்க இரண்டாம் திருமணம் பண்ணாலும் தவறே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சொன்னாங்க. அப்புறம்தான் திருமண வாழ்க்கையில இயக்குனர் ராஜ் நிதிமோரி அவங்களோட திருமணம் பண்ணி மகிழ்ச்சியா வாழ்ந்து வராங்க. இப்ப கர்ப்பமாவும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சமந்தா அவங்க சினிமாவில இருந்து சின்ன இடைவெளி எடுக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. சில ஆண்டுகளா பல மொழிகள்ல ரொம்ப பிஸியா நடிச்சு வந்தாங்க. இப்ப குடும்ப வாழ்க்கைக்கும் தாய்மை பயணத்துக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. நாக சைதன்யா அவரோட குடும்பம் குழந்தையதான் சமந்தா அவங்க கிட்ட கேட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ள பிரிவே வந்துச்சுன்னு சொன்னதை இப்ப ஏத்துக்க முடியாம இருக்கு. ஏன்னா சமந்தா அவங்க குடும்ப வாழ்க்கைய தான் ஆசைப்படுறாங்க. குழந்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்பவே பிரேக் எடுக்க போறதா அவங்க சொல்லி இருந்தாங்க. அதுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள பிரிவு வந்துடுச்சு. இப்ப சமூக வலைதளங்கள்ல சமந்தா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்து சொல்லிக்கலாம்.